வணக்கம் நண்பா நண்பிகளே. எல்லாருக்குமே நிறைய கனவுகள் வரும். கனவுகள் வருவது மனிதனை இந்த உலகத்தில் சொல்லவே முடியாது. அதுவும் திருமணமான பெண்களுக்கோ இல்லை திருமண பொருத்தம் பார்த்துட்டு இருக்காங்க, வரன் பார்த்துட்டு இருக்காங்க, ஆண்களோ பெண்களோ இது மாதிரி யாராவது இருந்தாலும் தாலி பற்றிய கனவோ, தாலி கழன்று விழுவது போல கனவோ, தாலி அருந்து விழுகிற மாதிரி ஒரு கனவு வந்தால் ரொம்ப சங்கட்டமாக இருக்கும், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கனவுகள் வந்தால் என்ன பலன்றது இந்த பதிவில் சொல்ல போகிறோங்க. நிச்சயமாக தூங்குற நிலையில் அனைவருக்கும் இயல்ப கனவுகள் வரும். உலகத்தில் கனவு நிலை வராதவர்கள் யாருமே கிடையாது. ஒரு சில சமயங்களில் நம்ம மீறியும் ஏதோ ஒரு சக்தி ஆபத்தில் இருக்கும்பொழுது நம்ம பாதுகாக்கும் அப்படின்னு முன்னோர்கள் கூறியிருப்பாங்க. இது கனவுகள் மூலயமா நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு கனவோட எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. என்னுடைய அக்கா வீடு நிறைய மாடு வச்சுருக்காங்க. அவங்களுடைய வக்கிய போர் கனவுல தீப்பத்தி எரியுது. அது மாதிரி தீப்பத்தி மாடு அது கோமாத உண்ணக்கூடிய ஒரு உணவு தீப்பத்தி எரியும் போது அது ஒரு கெட்ட சகுனம் இல்லையா? தீப்பத்தி எரியுது. அது ஃபுல்லாக எரிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, அது எரிய தொடங்கும் பொழுது என்னுடைய அக்கா என்ன பண்ணிட்டாங்க, பார்த்து கனவுல தண்ணி விட்டு அணைச்சிட்டு இருக்காங்க. இது ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு ஒரு அறிகுறி, ப்ளஸ் அவங்க அணைச்ச உடனே தீரப்போகுதுன்னு ஒரு அறிகுறி. சரிங்களா? அதே மாதிரி 2 நாள் கழிச்சு என் மாமா ஒரு பெரிய பைக்கில் எத்துமா சின்ன பையன் தான் பைக்கை விட்டு என் மாமா தள்ளி விட்டார். அவர் விழுந்த ஸ்டேஜுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கையோ காலோ உடஞ்சிருக்கும், சீரியஸாக போயிருக்கணும். அந்த ஆப்போசிட் பையன் ரொம்ப ஐசியூவில் ஆகிட்டான். ஆனால் இவருக்கு ஒரு கீரல் கூட இல்லாமல் நல்லா ஆகிட்டார். ஸோ இதில் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சில கனவுகள் நம்மளுக்கு ஒரு சில தெளிவை கொடுக்கும். அந்த மாதிரி கனவுகள் வந்தோடனே என் அக்கா சொன்னால் ஜாக்கிரதையாக இருங்க, பார்த்து போங்க, பார்த்து வாங்க. ஸோ அதனால் கனவுகள் ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி வந்தால் கூட பயப்படக்கூடாது. சரிங்களா? இதில் தாலி, குங்குமம், திருமண மோதிரம், மெட்டி, மாலை இது மாதிரி தவறி கீழே விழுந்தால் அது நம்ம அனைவரின் மனதிலும் கெட்ட செயலாக தான் தோன்றும். இந்த சமயத்தில் ஏதேனும் பதற்றங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம கெட்ட செயல் நடக்கும்போது தான் கோவிலில் உள்ள அனைத்து தெய்வங்களும் நம்ம கும்பிட ஆரம்பிப்போம். திருமணமான பெண்ணுக்கு தாலி கழன்று விழுவது போல் கனவு வந்தால், திருமணம் ஆகாத பெண்ணிற்கு தாலி விழுவது கழன்று விழுவது மாதிரி கனவு வந்தால் என்ன அர்த்தன்றதை ஒன்று அந்த பதிவில் பார்க்கலாம். நார்மலாக எனக்கு தாலி, மெட்டி இதெல்லாம் கனவு நிறைய வந்துகிட்டே இருக்குது, எனக்கு திருமண பொருத்தம் பார்த்துட்டு இருக்காங்கன்றப்போ இது நல்ல கனவு, உங்களுக்கு விரைவில் திருமணம் கூட போகுதுன்னு அர்த்தம். அதே திருமணமானவர்களுக்கு இந்த கனவு, அதாவது கழன்று விழுற மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் போய் ஒரு தாலி வாங்குற மாதிரியும், ஒரு மெட்டி வாங்குற மாதிரியும், ஒரு மஞ்சள் கொம்பு வாங்குற மாதிரியும் இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சுன்னா அது ரொம்ப நல்ல கனவுகள். சுபிக்ஷத்தை, சந்தோஷத்தை எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க போது நல்ல கனவு. தாலி கட்டுவது போல கனவு கண்டா யார் அந்த கனவு காண்றாங்களோ அவங்களுக்கு பண இழப்பு ஏற்பட போகுது. ஏன்னா ஒரு கல்யாணத்தில் எவ்வளோ பொருட்செலவு பணச்செலவு ஏற்படும், அது ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். அதுவே தலையில் உள்ள மாங்கல்யம் கனவில் வந்தால், அதாவது நம்ம கழுத்தை போட்டிருக்க கனவுல வந்தால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. அதுவே கனவு காண்பவருக்கும் திருமணம் ஆகாமல் இருந்தாங்கன்றப்ப உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். உங்களின் உறவினர்கள் உங்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு நீங்கள் ஏதாவது ஒன்று செய்வீங்க. தாலி இது மாதிரிலாம் கனவுல வந்தால். திருமணம் ஆகாத பெண்ணோட கழுத்திலிருந்து தாலி இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா, திருமணம் ஆகாத ஒரு பெண்ணோட கழுத்தில் இருந்துச்சுன்னா அந்த கனவு காண்பவர் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு யாரோ ஒருவர் சூழ்ச்சி செய்ய போகிறாருன்னு அர்த்தம். உங்களுக்கு பிடிக்காதவர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள ஏதோ மன சஞ்சலம் சண்டை ஏதோ வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் கொஞ்சம் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கொஞ்சம் சண்டை போடாமல் வச்சுக்கோங்க. சரிங்களா? அது தாலி போய் கனவுல வாங்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்ப வாழ்க்கையில் முன்னேற்றத்தை குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, உங்கள் தொழிலில் லாபம் கிடைக்க போகுது, உங்களுக்கு இனிமேல் நல்லது மட்டும்தான். திருமணமான பெண்ணிற்கு தாலி அறுவது போல் ஒரு கனவு வந்துச்சுன்னா நிச்சயமாக அது இயல்பான ஒரு விஷயம்தான். தாலி அறுறதுன்றது அந்த உறவு பிரிக்கிறது மட்டுமா கிடையாது. அந்த பெண்ணிற்கு அவருடைய கணவர் மீது ஏதோ கோபம் கூட இருக்கலாம், அல்லது வீட்டில் கணவர் மாடும் அந்த பெண்ணிடம் சண்டையில் தான் போட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதேனும் பிரச்சனை நிகழ்ந்து இருக்கும். இதில் எதுவும் இல்லைன்னா கூட கணவரிடம் அந்த பெண்ணுக்கு ஏதோ பிடிக்காமல் இருந்திருக்கலாம், அவர் மேலே ஏதோ ஒரு ஏக்கம் இருந்திருக்கலாம், ஒரு விரக்தி இருந்திருக்கலாம். ஸோ அது மாதிரி இருந்தால் கூட தாலி அருந்து விடுற மாதிரி ஒரு கனவு வரும். சரிங்களா? இது பயப்பட அவசியமே கிடையாது. திருமணம் ஆகாத ஒரு பெண்ணிற்கு கனவு தாலி, அவங்க திருமணமே ஆகலை ஆனால் அவங்களுக்கு தாலி அழுந்து விடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நிச்சயமாக இது இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம். தாலி அறுவது போல் கனவு வந்தால் அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு சிந்தனை செயல்களும் அவர்களிடத்தில் இருக்காது. பிறகு ஏன் இந்த கனவு வரணுன்ற ஒரு குழப்பம் இருக்கும். தாலி அறுவது போன்ற கனவு திருமணம் ஆனவர்களுக்கு வந்துச்சுன்னா ஏதோ பதற்றமும் பயமும் ஆழ் மனசில் ஏதோ ஒரு சஞ்சலம் உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக உஷாராக இருக்கணும். இப்போது தாலி இது மாதிரி அருந்துட்ட மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஒரு 9 அப்படின்ற எண்ணிக்கையில் ஜாக்கெட் வாங்கி அதில் பூ பழ வெத்தலை பாக்கு வச்சு அங்கே வர சுமங்கலிக்கு ஒரு 9 பேருக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை கோவிலுக்கு போயிட்டு நல்லா விநாயகர் மனசார நினச்சிக்கோங்க, முருகப்பெருமான் மனசார நினச்சிட்டு 2 நெய் தீபம் போட்டுவாங்க. சரிங்களா? இப்போது
உதாரணத்துக்கு ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து வரன் பார்த்துட்டு இருக்காங்க. வரன் பார்த்துட்டு இருக்கப்போ இந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி தாலி அருந்து விளையாட மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா திருமணத்தில் ஏதோ ஒரு ஆபத்து உள்ளதுன்னு அர்த்தம். உள் மனசில் அந்த பொண்ணுக்கு இப்போ திருமணம் நிச்சயிக்க வேணான்னு ஒரு தோணும். வரப்போகும் ஆபத்திலிருந்து அந்த பெண்ணை காப்பாற்றணும். அதனால் இது போன்ற உள்ளவங்களுக்கு உடனே டக்குன்னு அந்த வரனை பார்த்து முடிக்கக்கூடாது. கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் காலம் தாழ்த்தி அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா ஏதாவது ஒரு கனவுல ஒரு விஷயம் வந்து இறைவன் தெளிவுபடுத்துறாருன்றப்ப அது கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும். ஓகே, நம்ம இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இதற்காக இதை சொல்லியிருக்காருன்றதை நம்ம எடுத்துக்கணும். திருமணம் ஆகாத பெண்ணாக இருந்தாலும் திருமணம் ஆன பெண்ணாக இருந்தாலும் கனவுகள் ஒரு எச்சரிக்கை நம்மளுக்கு கொடுக்குங்க. அந்த கனவுகள் நம்ம பார்த்தோன்றப்போ நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம் நமக்கு தெரியப்படுத்தும். இறந்த ஆத்மாக்கள், உங்கள் வீட்டில் இறந்தவங்க, உங்கள் தாத்தா பாட்டிங்க யாராச்சும் இறந்துருப்பாங்க, அவங்க நீங்கள் கும்பிட்ற குலதெய்வம் ஏதாவது வகையில் உங்களுக்கு வரப்போகிற கெட்டதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தும். அதனால் நீங்கள் வந்து கனவுகள் வந்து அது ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்காமல் அது உங்களுக்கு என்ன சொல்லுது. ஒரு சில கனவுகள் ஞாபகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கனவுகள்லாம் உங்களுக்கு எதோ சொல்ல வருதுன்னு அர்த்தம். ஆனால் எல்லா கனவுகளும் ஞாபகம் இருக்கணும், எல்லா கனவுகளும் ஞாபகம் இருக்காது. ஒரு சில கனவுகள் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அதனால் இந்த பதிவை பார்க்குற யாராக இருந்தாலும் இந்த மாதிரி தாலி அழிஞ்சு விழா மாதிரி கனவு வந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நன்றி சகோதர சகோதரிகளே.